பாரிஸ்ல வாசுதேவன தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த ஒப்பாரி எங்களின் முதுசங்களில் ஒன்று. ஆனால் அதை கைக்கொள்கின்றோமா என்பது இப்பொழுது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. நிமிர்ந்து நின்று அச்சுறுத்துபவர்களை அது வணங்குகிறது என்று கூறி சட்டென சபதிக்கு உதைந்தது குழு. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு ஒரு நூல் அறிமுக விழாவுக்கு சென்றிருந்தேன். இந்த நூலை ஏற்கனவே ஈழத்தில் வெளியிட்டாச்சு. இன்று 17 ஆகஸ்ட் 2025 பாரிஸ் மண்ணில் அறிமுக விழா நடைபெற்றது. அந்த நூலின் பெயர் என்னவென்று சொன்னால் ஒப்பாரி. இந்த நூலுக்கு பெயர் ஒப்பாரி. இந்த நூலை எழுதினவர் வாசுதேவன் என்பவர். பாரிஸில் வாசுதேவன தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஈழத்து மண்ணிலிருந்து 22 வயதில் பிரான்ஸ் மண்ணுக்கு வந்து பிரெஞ்சு மொழியை ஆழமாக கற்று சிறந்த மொழிபெயர்ப்பாளராக இங்கே பணியாற்றி கொண்டு இருக்கிறார். அவருடைய தொழில் மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் பல பிரெஞ்சு இலக்கிய நூல்களை, முக்கியமாக பிரெஞ்சு புரட்சியை தமிழாக்கம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 19ஆம் நூற்றாண்டு பிரெஞ்சு கவிதைகள் பல அவர் மொழியாக்கம் செய்து அதை நூலாக வெளியிட்டிருக்கிறார். சிறுகதை எழுதியிருக்கிறார், கவிதைகள் எழுதுகிறார், மிகப்பெரிய ஓவியராக இருக்கிறார், பாடகராக இருக்கிறார், நடிகராக இருக்கிறார், சிங்கள மொழி கற்று சிங்கள மொழியிலேயும் மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறார். இப்படியான பன்முகத்தன்மை கொண்டவர் தான். இந்த நூலின் அட்டையில் இருக்கிற இந்த படம் கூட, இந்த ஓவியம் கூட அவர் கையால் வரைந்த ஓவியம்தான். மிக சிறப்பான ஓவியம். ஒப்பாரி என்ற தலைப்புக்கு சரியான ஓவியமாக இருக்கிறது. ஒப்பாரி என்றவுடன் நாங்கள் நினைப்போம் இறந்த வீடுகளில் பாடப்படும் ஒரு அழுகை பாடல், ஒரு துன்பப் பாடல், ஒரு கவலை பாடல் என்று. ஆனால் இந்த ஒப்பாரி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கழித்த விடயங்களையோ அல்லது ஒரு பாரிஸ் மண்ணுக்கு வந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த கவலையான துன்பமான விடயங்களாகவோ அல்ல அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது அவருக்கு நேர்ந்த நிகழ்வுகளையோ என்று எதற்கு என்று சொல்ல முடியாத அளவுக்கான துன்பமான, கவலையான அல்லது கடந்து வந்த விடயங்களை சொல்லி நிற்கிறது தான் இந்த கவிதை நூல். எடுத்துக்காட்டாக ஒரு விடயத்தை சொல்லுவேனானால், வேப்பமர கிளைகளும் வெயிலும் நிலத்தில் நிழல் நாட்டியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தன. கேந்திர வடிவங்கள் ஒவ்வொரு இமைப்பொழுதும் மாறிக்கொண்டே இருந்தன. எந்த வடிவத்தையும் தேக்கி வைக்க முடியாதபடி நிழலாடி கொண்டிருந்தது தன்னை இழந்த மனம் என்று சொல்லி ஒரு கவலை நிறைந்த ஒரு கவிதையாக இது இருக்குது. இதில் அதிகமான கவிதைகள் ஆழமான கருத்தை கொண்டதாகவும் பலமுறை படித்தால்தான் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் கருத்தை உள்ளுக்குள் ஒளித்து வைத்திருக்கும் கவிதைகளாகவும் இருக்கின்றன. பல கவிதைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் குறும்பா போல இருக்குது, ஹைக்கு வடிவமாயும் இருக்குது, நறுக்கண்டு குறுகி சொல்ற வடிவமும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த கவிதை நூலில் ஒரு முக்கியமான விடயத்தை நான் கவனித்தேன். எந்த கவிதைக்கும் அவர் தலைப்பிட்டு எழுதல. அதற்காக ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அது அவரிடம்தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். இந்த நூல் அறிமுக விழாவை நான் காணொளிப்படுத்த முதல் இந்த நூலின் விலையை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சின்ன நூல், ஒரு பையில வச்சுக்கொண்டு ரெயின்ல புகைக்கையோ அல்லது வீட்டில் இடம் பிடிக்காத அளவுக்கான ஒரு குறுகிய நூல். ஆனால் பெரிய விடயங்களை உள்ளடக்கி இருக்குது. ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை கவிதையாக படிச்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நூலுடைய விலை மிக குறைவு, 5 யூரோக்கள் தான். 5 யூரோக்கு மிக சிறந்த ஒரு நூலை தானாகவே எழுதி தானாகவே அதற்கு ஓவியம் படித்து அச்சிலேத்தி இன்று நூல் அறிமுக விழா செய்திருக்கிறார். இவர் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்று ஏற்கனவே சொல்லிட்டேன், பன்முக கலைஞர் என்றும் சொல்லிட்டேன். இவரை பற்றி அங்கு வந்திருந்த பல பேர் நிறைய விடயங்களை கூறியிருந்தார்கள். பழைய நினைவுகள், கடந்து வந்த காலங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஓசை மனோ என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய ஈழத்தெழுத்தாளர் பிரான்ஸ் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். மிக ஏற்புடையதான ஒரு விடயமாக அது இருந்தது. அது என்னவென்று சொன்னால், பிரான்ஸ் மண்ணில் தமிழன் என்று ஒரு அடையாளம் எது என்று காட்டுவோமே ஆனால் அது வாசுதேவன் என்றவர் தான் என்று சொல்லியிருந்தார். பல இலக்கியவாதிகள், பல கலைஞர்கள் பாரிஸ் மண்ணில் இருக்கிறார்கள். அவர்களின் வரிசையில இவரை முதன்மைப்படுத்தி அவர் காட்டியிருந்தார். அதை நிறைய பேர் வழிமொழிந்திருந்தார்கள். எனக்கு இந்த நூல் அறிமுக விழா ஒரு சிறப்பான விழாவாக இருந்தது. ஏனென்று சொன்னால், பாரிஸ் மண்ணில் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாசுதேவன் அவர்களை பற்றி நான் கேள்வியுற்றிருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு சிறந்த அறிஞர் ஒருவர் எமக்கருகில் இருக்கிறார். ஈழ மண்ணில் இருந்து தன் வேரை பிடுங்கிக் கொண்டு 22 வயதில் பிரான்ஸ் மண்ணுக்கு வந்து
பிரெஞ்சு மொழியை ஆழமாக கற்று இன்று தன்னுடைய வேரை பிரெஞ்சு மண்ணில் ஆழமாக ஊன்றிவிட்டு அவர் பிரெஞ்சு மொழியோடு செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் தமிழ் மொழியிலும் மிக ஆளுமை கொண்டவராக இருப்பது இந்த கவிதையில் தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது. அவர் 19ஆம் நூற்றாண்டு பிரெஞ்சு கவிதைகளை மொழிபெயர்த்த நூலை பற்றிய சிறிய விளக்கம் ஒன்று கொடுக்க முடியுமா என்று கேட்கும் பொழுது அதில் சில கவிதைகளை நாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. அந்த கவிதையின் வடிவங்கள் மிக சிறப்பாக இருந்தது. மொழிபெயர்ப்பு கவிதைகளாக அவை தெரியவில்லை. அதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன் அவர் எவ்வளவு ஆழமான மொழிபெயர்ப்பாளர் என்று. இன்னும் அவரை பற்றிய பல விடயங்கள் இருக்குது. வாங்கோ அந்த நூல் அறிமுக விழாவுக்கு போவோம். எதற்காக ஒப்பாரி என்று தலைப்பிட்டிருக்கிறார், ஒப்பாரி நூல் அறிமுக விழா பாரிஸ் மண்ணில் எப்படி நடைபெற்றது என்று பார்ப்போம். அதுக்கு மேலே ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு நூல் அறிமுக விழா எப்படி இருக்கணும் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. நூல் அறிமுக விழா இப்படித்தான் அமையணும் என்ற ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் நான் ஒரு காணொளி படுத்தி போட்டிருந்தேன். அந்த காணொளி சில நேரம் வாசுதேவன் அவர்களுடைய காதில் எட்டியதோ எனக்கு தெரியவில்லை. இந்த நூல் அறிமுக விழாவில் வரவேற்பு நடனம் இருக்கவில்லை, தேநீர் இடைவேளை இருக்கவில்லை. தொடர்ந்து நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 4 பேர்தான் உரை வழங்கினார்கள். அதுவும் வெகு விரைவாக வழங்கி முடித்தார்கள் என்று சொல்லலாம். ஏற்புரையில ஆசிரியர் 5-10 நிமிடங்களில் வேகமாக தன்னுடைய கருத்தை கூறி முடிச்சிருந்தார். முக்கியமாக நூலை பற்றி அவர் குறிப்பிடுவதை விட, என்றால் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவரை பற்றி ஆழமாக அங்கு வந்திருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்ததால நூலை பற்றி கேள்வி கேட்டவர்களுக்கு நூலை பற்றிய விளக்கத்தை கொடுத்திருந்தார். மற்றபடி பிரெஞ்சு மொழியை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கோ, இது அவ்வளவு கடினமான செயல்பாடு அல்ல, தினமும் 2 சொல் 3 சொல் கற்றுக்கொண்டு வந்தீர்கள் என்றால் ஒரு புலம்பெயர் நாட்டில் அந்த மொழி கட்டாயம் தேவை என்றதுக்கான ஒரு விடயத்தையும் அவர் அதில் அழுத்தி கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்வு முடிந்த பின், அதாவது எல்லாருடைய உரையை முடித்த பின் ஆசிரியர் ஏற்புரை வழங்க முன் அங்கு வந்திருந்த அத்தனை பேரிடமும் வாசுதேவன் அவர்களிடம் ஏதாவது கேள்விகள் இருக்கா, இந்த நூல் சார்ந்த கேள்விகள் இருக்கா என்ற ஒரு விடயத்தை விட்டிருந்தார்கள். அது ஒரு சிறப்பான விடயமா இருந்தது. ஏனென்று சொன்னால் உரை வழங்க வந்தவர்கள் மட்டும் தங்களுடைய உரையை வழங்கிவிட்டு சென்று விடுவார்கள். பார்வையாளர்களாக வந்தவர்கள் அல்லது ஊக்குவிக்க வந்தவர்களால் தாங்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறோம், ஏதாவது ஒரு விடயம் கூற வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிற வகையில இன்று வந்த பார்வையாளர்களுக்கு, ரசிகர்களுக்கு ஊக்கமளிக்க உதவி செய்ய வந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக, வந்தவர்களுடைய கருத்தையும் கேட்பதற்கு ஒரு வழியாக அவர்களிடம் ஒளிவாங்கியை கொடுத்து வாசுதேவனிடம் நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் கேளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது. வாசுதேவன் அவர்களிடமிருந்து வந்த விடைகள் என்னை ஆழமாக சிந்திக்க வைத்தது என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் பல நண்பர்கள் அவருடைய பழைய நினைவுகளை, அவருடைய கழித்த நாட்களை சிறப்பாக கூறினார்கள். அதுக்கும் சிறப்பாக இருந்தது. அப்பொழுதுதான் வாசுதேவன் என்ற ஒரு மாமனிதன், ஒரு உயர்ந்த மனிதன், பெரும் அறிஞரை பற்றி எனக்கு அறிய வாய்ப்பு கிட்டியது. நீங்களும் அவரை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அரங்கிலே இருப்பவர்களை விட காணொலியில் பார்ப்பதற்காக காத்திருப்போர் தொகை அதிகமாக இருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இங்கே வருகை தருவோர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் 3 மணிக்கு என்று அறிவித்திருந்தோம். அரை மணி நேரம் தாமதமாக ஆரம்பிப்பதற்கு முதலில் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கூறிக்கொள்கின்றோம். தமிழர்கள் நிகழ்ச்சிதானே, அவர்கள் 3 மணி என்று போடுவார்கள். எப்படியும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தாமதித்துத்தான் ஆரம்பிப்பார்கள் என்று நாமும் நினைப்பது உண்டு. அவ்வாறு நினைத்து இன்னும் இந்த மண்டபத்தை நோக்கி வருகின்ற உறவுகளுக்காக காத்திருக்க முடியாத நிலையில் இப்பொழுது நாங்கள் எமது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். கொழும்பு மாநகரத்தில் இருந்து முதலாவது தகவல் கிடைக்கிறது. நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என்று பாருங்கள். கொழும்பில் இருப்பவர்கள் வாசுதேவன் அவர்களுடைய ஒப்பாரி கவிதை நூல் வெளியீட்டில் ஆர்வம் செலுத்துகின்றார்கள். பரிசில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எவ்வாறு ஆர்வம் செலுத்த வேண்டும் என்பதற்கு இது ஓர் எடுத்துக்காட்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக எல்லோரும் அகவணக்கம் செலுத்துவோம்.
எங்கள் கடந்த காலம், தாயகத்தில் நாங்கள் வாழ்ந்த காலம், இழவு நிகழ்ந்த இல்லங்களுக்கு துயர் பகிர செல்கின்ற வேளைகளில் எங்கள் செவிகள் உள்வாங்கிய ஒப்பாரி என்பது இங்கிருக்கும் 40 தாண்டியவர்கள். நான் நினைக்கின்றேன் எல்லோருமே அந்த ஒருவர் மட்டும் இளமையானவராக இருக்கின்றார். அவரை தவிர்த்து மற்றவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஒப்பாரி உங்கள் செவிகளில் நிச்சயமாக ஒலித்திருக்கும். 40 கடந்துவிட்ட உறவுகள் என்று விழித்ததால் சிலருக்கு கவலை ஏற்படலாம். அங்கிருந்து வருகின்றது இன்னும் 20 அதிகமாக 60 தாண்டி விட்டோம். அப்படி என்றால் அவர்களுக்கு இந்த ஒப்பாரியை பற்றி நாம் எதுவுமே விளக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்பொழுது இந்த வெளியீட்டு விழாவை ஒளி அலை வழியாக இல்லங்களில் இருந்து கண்டும் கேட்டும் ரசிப்பவர்கள் நெஞ்சங்களிலும் இந்த கேள்வி எழுந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த இளவு இல்லங்களில் இறந்தவரின் கதை அது ஒரு வரலாறாக ஒப்பாரி வழியாக வெளிவரும். இறந்தவர் எப்படியானவர், என்னென்ன பணிகளை செய்திருக்கின்றார், எங்கெங்கெல்லாம் அவர் பயணித்திருக்கின்றார், எப்படியான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதையெல்லாம் அந்த ஒப்பாரியின் பொழுது நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு முதல் சில வேளைகளில் அவரை பற்றி நாங்கள் அறிந்திருக்காமல் இருந்திருக்கலாம். இந்த ஒப்பாரி எங்களின் முதுசங்களில் ஒன்று. ஆனால் அதை கை கொள்கின்றோமா என்பது இப்பொழுது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இப்பொழுது வீடுகளில் அம்மாக்கள் தாலாட்டு பாடுவதில்லை, போராட்டு ஸ்மார்ட் போன்கள் தான் பாடுகின்றன. ஆலயங்களிலும் அவைகளிலும் அவைதான் தேவாரங்கள் இசைக்கின்றன. நாம் கைக்கொள்ள வேண்டியவைகள் பலதை காலம் காலாவதியாக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் எங்கள் கவிஞர் க. வாசுதேவரின் ஒப்பாரி என்ற நூல் என்ன சொல்கிறது என்பதை பற்றி இங்கே ஆற்றலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு காத்திருக்கின்றார்கள். நூலாசிரியர் அவர்களை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. வாருங்கள் க. வாசுதேவன் அவர்களே, அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி பேசுகின்ற பொழுது உங்களை வருகிறவர்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக இங்கே கருத்துரை வழங்க இந்த நூலை பற்றி பேசுவதற்காக இருப்பவர்களில் நிஷா பீரிஸ் அவர்கள் வாருங்கள். அரவிந்த் அப்பாத்துரை அவர்கள் வாருங்கள். அவர்கள் இந்த ஒப்பாரி நூலை படித்திருக்கின்றார்கள், அதற்குள் அவர்கள் பயணித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பிரான்ஸ் நாட்டில், குறிப்பாக பாரிஸ் நகரத்திலே நடைபெறுகின்ற இலக்கிய நிகழ்வுகள் அனைத்திலும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கி வருகின்ற ஒருவர். பிரான்ஸ் நாட்டில் தமிழ் இலக்கியம் இது பற்றிய ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படுமே. ஆனால் அந்த ஆய்வில் மிக முக்கியமாக பணியாற்ற வேண்டிய ஒருவர் நண்பர் மாணி நாகேஷ் அவர்களை வருகை தருமாறு மிக்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நண்பர் வாசுதேவன் அவருடைய ஒப்பாரி என்கின்ற கதை நூல் வெளியிட்டது. இந்த ஒப்பாரி என்ற கதை தொகுப்புக்குள் சென்றதற்கு முன்னால் இந்த படைப்பாளியின் பாரிஸ் அல்லது இந்த பிரான்சில் அவருடைய இலக்கிய தடம் அல்லது கடந்த காலத்திலிருந்து இன்றையான அவருடைய இலக்கிய பயணத்தின் சில நினைவுகளை நான் இங்கு நினைவு கொள்வது இந்த படைப்பை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவும் என்று நான் நினைக்கின்றேன். 90களின் ஆரம்பத்தில் அவருடைய நண்பர் ஒருவரால் எனக்கு அறிமுகமான வாசுதேவர். இவர் ஒரு எழுத்தாளர். தற்போது மிக தீவிரமாக பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டு அவரை என்னை அறிமுகப்படுத்திய அந்த கணத்திலிருந்து இன்று வரையிலும் அவருடைய அநேகமான எழுத்துக்களை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே வாசுதேவன் என்கின்ற படைப்பாளி ஒரு பன்முக இலக்கிய படைப்பாளியாக
எம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது எனது திண்ணம். அந்த வகையிலே நான் வாசுதேவன் என்ற படைப்பாளியின் படைப்பாளுமை, அவருடைய பன்முக படைப்பாளுமையை நான் அவதானித்த வகையிலே அவர் ஆரம்ப கட்டங்களில் ஒரு சிறுகதை எழுத்தாளராக என்னுள் அறிமுகமாகிறார். அவருடைய பல சிறுகதைகள் ஆரம்ப கட்டத்தில், அன்றைய காலகட்டத்தில் ஒரு சிற்றிதழ்களின் காலம் என்று கூட சொல்லலாம், அன்று வந்த பல சிற்றிதழ்களில் அவரது சிறுகதைகளை நான் படித்திருக்கின்றேன். அவருடைய நியாயார்த்தங்கள் என்கின்ற சிறுகதை இன்றும் எனது நினைவில் இருக்கின்றது. அன்று வெளிவந்த அம்மா என்ற சிறுகதைக்கான சிறப்புதலிலே அந்த சிறுகதை இடம்பெற்றிருந்தது. அதே போன்று ஒரு வசந்த கால உதிர்வு என்கின்ற சிறுகதை, அதைத் தொடர்ந்து பல பிரெஞ்சு சிறுகதை தமிழிலே மொழியாக்கம் செய்து அவர் எழுதியிருக்கிறார். அதை எமது பார்வைக்கு தந்திருக்கின்றார். கால விலங்கு என்கின்ற பிரெஞ்சு கதை ஒரு முக்கியமான கதையாக அன்று பேசப்பட்டது. அதேபோன்று பிரெஞ்சின் முக்கிய சிறுகதை எழுத்தாளர் மாப்பாசனுடைய ஒரு பைத்தியக்காரன் என்கின்ற சிறுகதையை அவர் நாம் வாசிக்க வாய்ப்பளித்து தந்தார். இத்தகைய படைப்பாளி அடுத்த கட்டமாக ஒரு சிறந்த கட்டுரையாளனாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். அவருடைய பல கட்டுரைகள் இந்த பாரிஸின் பல தளங்களிலும் வெளிவந்து நாம் வாசித்திருக்கின்றோம். குறிப்பாக பிரான்சின் பல சிந்தனையாளர்களையும் பல படைப்பாளிகளையும் நமக்கு அறிமுகம் செய்ததில் அவருடைய பங்கு முக்கியமானது என்று நான் கருதுகின்றேன். அவர் குறிப்பாக ஒரு இலக்கிய வெளிப்படுத்தாளராக, ஒரு பேச்சாளராக தன்னை பல இலக்கிய நிகழ்வுகளிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இன்று எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, இலக்கிய சந்திப்பொன்றில் ஆரம்ப 90களில் என்று நினைக்கின்றேன். அவர் இந்த நீட்சே என்கின்ற அந்த சிந்தனையாளர் குறித்து ஆற்றிய உரை மிக முக்கியமாக அன்று பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டதை நான் இவ்விடத்தில் நினைவு கூறுகின்றேன். வாசுதேவன் இதை கடந்து ஒரு இலக்கிய இயக்கமாக இங்கே இயங்கி இருக்கின்றார். அது பலருக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. குறிப்பாக பாரிஸிலே செயின் நதிக்கரை தமிழ் இலக்கிய வட்டம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக பல இலக்கிய பணிகளை ஆற்றியிருக்கின்றார். அதிலே முக்கியமாக ஈழத்தின் மூத்த எழுத்தாளர் எஸ்போ அவர்களுடைய மாயினி என்ற மிக முக்கியமான அரசியல் வரலாற்று நாவலை இந்த மண்ணிலே அறிமுகம் செய்து வைத்தவர் அவர் என்ற பெருமையை நான் இவ்விடத்திலே குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதே போன்று அவருடைய இன்னும் ஒரு வெளியீடாக ஈழத்தின் பல கவிஞர்களின் புலம்பெயர்ந்த வாழ்வியலை மையப்படுத்திய கவிதைகளை ஒருங்கிணைத்து பரதேசிகளின் பாடல்கள் என்ற ஒரு சிறு கவிதை தொகுப்பை இங்கே வெளியிட்டார். அதிலே ஒரு பரிச்சார்த்தமாக எந்த கவிஞர்களுடைய பெயரும் அதில் இடம்பெறாமல் கவிதைகளை மட்டுமே வாசகன் வாசிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அதில் ஏற்படுத்திய ஒரு புதிய முயற்சியை அவர் மேற்கொண்டிருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் மறைந்த கிபி அரவிந்தன் அவர்களை நான் இவ்விடத்திலே நினைவு கூற வேண்டும். அவருடைய பங்காற்றுகையும் அவருக்கு நிறைய இருந்தது. இதை தாண்டி அவருடைய முக்கியமான படைப்பாக நான் பார்ப்பது அவருடைய பிரெஞ்சு புரட்சி என்கின்ற வரலாற்று நூல். நான் அந்த நூலை அவர் எழுதி கொண்டிருந்த போது அவரோடு எனக்கு உரையாடுவதற்கும் அந்த கையெழுத்து பிரதிகளை கூட பார்த்து வாசிப்பதற்கும் கூட எனக்கு வாய்ப்பு இருந்தது. ஒரு நாவல் அல்லது சிறுகதை அல்லது கவிதை என்கின்ற மத்திய இலக்கியங்கள் எழுதுவது என்பது வேறு, ஒரு வரலாற்று நூலை படைப்பது என்பது சாதாரண விடயமல்ல. என்னளவில் நான் நினைக்கின்றேன், பிரெஞ்சு மொழியிலிருந்து தகவல்களை நேரடியாக சேகரித்து தமிழிலே அந்த நூலை கொண்டு வந்த முதலாவது அவர். நான் வேறு யாரும் எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு நூல் இதுவே முதலாவது என்று நான் நினைக்கின்றேன். பிரெஞ்சு புரட்சி பற்றி பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன, சில குறிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. பல நூல்கள் பிரெஞ்சிலிருந்து ஆங்கிலத்துக்கு சென்று பின்னர் இந்தியா எழுத்தாளர்களாக தமிழுக்கு வந்திருக்கின்றது. நெப்போலியன் போன்று மற்றது வேறு பல பிரெஞ்சு புரட்சி பற்றி தகவல்கள் வந்திருக்கின்றன. இங்கும் பிரெஞ்சு புரட்சியை பற்றி தகவல்கள் வந்திருக்கின்றது. ஆனால் முழுமையான ஒரு வரலாற்று நூல் நிச்சயமாக நான் பார்க்கவில்லை. அந்த வகையிலே நாம் தமிழர்கள் எல்லோரும் அந்த நூலுக்காக பெருமைப்பட வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். இந்த வகையிலே
அவருடைய இந்த இலக்கிய தளத்தினூடாக இந்த பிரெஞ்சு வாழ்வியலில் அவரது அந்த இலக்கிய பயணத்தினூடாக அவரை அணுகுகின்ற போது நான் நினைக்கின்றேன் மற்ற இலக்கிய வடிவங்களை விட கவிதையை அவர் தொடர்ச்சியாக பேணி இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே தொலைவில் அதைத் தொடர்ந்து இசையை மீட்டுவதை நிறுத்தாதே 19ஆம் நூற்றாண்டின் பிரெஞ்சு கவிதைகள் என்ற கவிதைகளை தொடர்ந்து இப்போது ஒப்பாரி என்ற கவிதையோடு அவருக்கு முன் அமர்ந்திருக்கின்றார். ஒப்பாரி இது தமிழர் வாழ்வியலோடு அவரோட பண்பாட்டோடு மிகவும் நெருக்கமாக பின்னிப்பிணைந்த ஒன்று. ஒப்பாரி என்பது ஒரு மரண வீட்டில் அவருக்காக அழுவது மட்டுமல்ல, அந்த ஒப்பாரியை சொல்பவர் தனது ஆதங்கங்களை, தனது இயக்கங்களை, தனது வழிகளை உனக்கு சொல்லுவதற்கான ஒரு களமாக அந்த மரண வீட்டை பயன்படுத்துவதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஒப்பாரி என்ற கவிதைக்குள் இதை பார்க்கின்ற போது மிகவும் சிறிதான ஒரு கவிதை நூல், ஆனால் மிகவும் கனதியான ஒரு பாரத்தோடு நான் இங்கே நிற்கின்றேன். ஏனென்றால் இதற்குள்ளே 75 கவிதைகளை இந்த ஒப்பாரி உள்ளடக்கி இருக்கின்றது. இந்த கவிதைகளை நான் வாசித்து புரிந்து கொள்ளல் என்பது அவளது இலகுவான காரியம் அல்ல. ஒற்றை வாசிப்பில் இந்த கவிதைகளை நான் உள்வாங்கி இவற்றை வெளிப்படுத்துவது என்பது அவரது இலகுவானது அல்ல. ஏனென்றால் வாசுதேவன் என்ற படைப்பாளி அவர் தன்னுள் மெல்ல மெல்ல தன்னை வளர்த்துக் கொண்டு ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு இலக்கியவாதியாக உயர்ந்திருக்கின்ற இனிப்பவர். அவருடைய படைப்புகள் சாதாரணமான எளிமையான எழுத்துக்களாக இல்லாமல் மிகுந்த ஆழமான தேடல்களை கொண்டவையாக அவர்களுடைய கவிதைகள் இருப்பதை நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே நான் சில கவிதைகளை மட்டும் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே நான் முதலாவதாக ஒரு எளிமையான கவிதை. இந்த ஆறு தரித்து நின்றதை யாரும் ஒருபோதும் கண்டதில்லை என செயின் நதி மரங்கின் பழைய புத்தக விற்பனையாளன் ஒரு முறை பெருமூச்சறிந்தார். எங்களுக்கு தெரியும், இந்த செயின் நதிக்கரை, செயின் விசல், இந்த ஆஸ்திரேலிஸ், இந்த பகுதிகள் ஊரங்களில் பழைய புத்தக கடைகள் விற்பவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவை மிகவும் பெருமதியானவை. அவை எவ்வளவு பெருமதியானவை என்பதை அதை பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த வாறு தரித்து நின்றதை யாரும் ஒருபோதும் கண்டதில்லை என செயின் நதி மரங்கின் பழைய புத்தக விற்பனையாளர் ஒரு முறை பெருமூச்சறிந்தார். அதாவது படைப்பாளி அவரோடு உரையாடுகின்றார். இறுக்கமான பேரம் பேசுவதை அடுத்து அவனின் தீட்டத்தில் இருந்து ஒரு கவிதை புத்தகத்தை வாங்கிக் கொண்டேன். அதாவது அந்த பழைய புத்தக வியாபாரியுடன் கூட ஒரு பேரம் பேசுதலை நடத்த வேண்டியவராக அவர் இருக்கிறார். நடத்தித்தான் அந்த புத்தகத்தை வாங்குகின்றார். பழுத்த புத்தகங்களில் இருந்த காலத்தின் நெடியை புத்தகம் என்னுடன் பகிர்ந்து கொண்டது. அதாவது அந்த பழுத்த புத்தகங்கள், அவர் அந்த புத்தகத்தை கையில் எடுத்த உடனேயே அது ஒரு கடந்த காலத்தில் மிகவும் பல நூற்றாண்டுகள் கடந்த அந்த வரலாற்றை அவருக்கு அது நெடியாக ஒரு வாசமாக அவருக்கு கொடுக்கிறது. அதன் இரு பக்கங்களிடையே அகப்பட்டு காய்ந்துலர்ந்த பூவிதழ் வந்து போன ஒரு வசந்தத்தின் கதைகளை சொல்ல ஆரம்பித்தது. ஆறு இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கால நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த இரண்டு புத்தகங்கள் மடிப்புக்கிடையிலே இருந்த அந்த உலர்ந்த மலர், காய்ந்த மலர், அது நிச்சயமாக பல வருடங்களுக்கு முன்னே இரண்டு காதலர்களுடையதாக இருக்கலாம். அவர்களை பற்றி ஒரு நினைவு அவருக்குள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இல்லையே, அவர் தனக்கான அந்த வசந்த கால நினைவுகளை மீட்கலாம். இப்படியாக ஒரு சிறிய கவிதைக்குள் ஒரு அற்புதமான அழகை நமக்குள் இவர் கொண்டு வந்து விட்டுள்ளார். இது ஒரு சிறிய ஆனால் அழகாக எனக்குள் பிடித்த கவிதையாக இருந்தது. நான் இங்கே இவருடைய கவிதை மொழி பல வடிவங்களில் வெளிப்படுகின்றது. சில கவிதைகளை அவர் உரையாடல்களாக வெளிப்படுத்துவதை நான் இங்கே அவதானித்தேன். உரையாடல்கள் எனும் போது
ஒரு 2 சடப்பொருளுக்கான உரையாடல்களாக அது இருக்கலாம், 2 உயிர்களுக்கான உரையாடல்களாக அது இருக்கலாம். அந்த உரையாடல் உண்டாக அந்த கவிதைகளில் ஏதோ ஒரு செய்தியை அவர் சொல்வதை நான் இங்கே அவதானித்திருக்கின்றேன். இங்கே அவர் 2 ஒரு தாயக்கட்டைக்கும் ஒரு அம்புக்குமான உரையாடலுவாக ஒரு கவிதையை இங்கே வெளிப்படுத்துகின்றார். அதே போன்று ஒரு மண்புழுவுக்கும் பாம்புக்கும் இடையான ஒரு உரையாடலாக ஒரு கவிதையை வெளிப்படுத்துகின்றார். இது ஒரு முக்கியமான கவிதை. ஏன்னா இந்த மனித மானுட சமூகத்தின் மீதான ஒரு வெறுப்பை அல்ல அந்த சமூகம் எப்படி இயங்குகிறது என்பதை காட்டுவதற்காக ஒரு மண்புழுவுக்கும் ஒரு பாம்புக்கும் இடையிலான உரையாடலூடாக ஒரு கவிதையை இங்கே வெளிப்படுத்துவதை நான் பார்க்கிறேன். மண்புழுவின் மொழி அறிந்த அறவொன்று அதனில் ஒன்றை வழியில் கண்டு படமெடுத்து சற்று இள்ளல் நகைப்புடன் தோழரே எப்படி போகிறது உன் களிமண் வாழ்க்கை என அப்புழுவிடம் வினாவியது. ஒரு நக்கலாக பாம்பு இடையில ஒரு நக்களை மண்புழுவை கண்டு இங்க ஒரு நக்கலாக எப்படி போகிறது உன் களிமண் வாழ்க்கை என விளவியது. படமெடுத்த அரவின் வடிவம் பயன் கொடுத்த போதிலும் பயனுறவை வாழ்கிறேன் அண்ணனே என பாம்புக்கு புழு பதிலளித்தது. ஈர நிலத்தில் யாரும் அறியா இழிவாழ்க்கை வாழ்வதில் உண்டோ பயன் என்றது பாம்பு. அண்ணலே உதிர்ந்த இலைகள், காய்ந்த புட்கள், கருகிய மலர்கள் என எல்லாவற்றையும் பசைகளாக்கி நிலத்திடம் நாம் கையளிக்கிறோம். நிலம் நீரை பிடிக்க உதவி செய்கிறோம். நிலங்களில் நீளமாக ஆழமாக துவாரங்கள் செய்து காற்றை அங்கு பரவ விடுகிறோம். எமது எச்சங்களைப் போல் நிலத்தை எதையும் பலப்படுத்துவதில்லை. எந்த மனிதரும் இல்லா காடுகள் கூட எங்களால் செழிப்படைகின்றன. அவர்களின் வயல்களில் நாம் செய்யும் இலவச பணி அவர்களுக்கு தெரிவதில்லை. துச்சமென எம்மை மானிடர் மதித்து எம்மை அருவருப்பர். அண்ணலே நஞ்சுண்டு உம்மிடத்தில் வஞ்சகரை அஞ்சுமிந்த உலகம் மறைந்திருந்து சேவை செய்பவர்களை கண்டுகொள்வதில்லை. நிமிர்ந்து நின்று அச்சுறுத்துபவர்களை அது வணங்குகிறது என்று கூறி சட்டென சபதிக்கு புதைந்தது குழு. மிக எளிமையான ஒரு கவிதை. ஆனால் இந்த மானுட சமூகம் உண்மையான மனிதர்களை எல்லாம் கண்டுகொள்வதில்லை என்கின்ற அந்த அந்த செய்தி ஒரு விஷயம், சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை ஒரு பாம்பு புழு என்கின்ற அந்த 2க்குமான உரையாடல்களாக எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார், இவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த கவிதையினுடைய நாம் பார்க்கிறோம். இன்னொரு கவிதை மிக எனக்கு பிடித்தமான ஒரு கவிதை. நான் அறிக்கிறேன் நீட்சே என்ற சிந்தனையாளன் இவரோடு மிக நெருக்கமானவர். ஏன் இவர் அடிக்கடி அந்த நீட்சையை பற்றி பேசுவது, அவர் பல அரங்குகளில் உரையாற்றுவதை நான் பார்த்திருக்கின்றேன். இங்கே நீட்சேயின் எடுகோளுடன் ஒரு எடுகோலை முன்வைத்துக் கொண்டு அவர் ஒரு கவிதையை இங்கே தொடர்கின்றார். அந்த நீட்சேயின் எடுகோலானது எல்லா தத்துவமும் இன்னொரு தத்துவத்தை மறைத்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு கருத்தும் ஒரு மறைவிடமாக உள்ளது. அனைத்து வார்த்தையும் ஒரு முகமூடியாக உள்ளது. இந்த எடுகோலை நீட்சையின் எடுகோலை முன்வைத்து விட்டு அவர் கவிதையை தொடர்கிறார். ஒரு முக்கியமான கவிதை என்று நான் நினைக்கிறேன். எனக்கு என்னளவில் இது எனக்கு பிடித்துக் கொண்ட கவிதை. எனக்கு நோய் இருக்கிறது என்பதை அறிந்து நான் என்னிடம் அழைத்து சென்றேன் பரிகாரம் செய்வதற்கு. எனக்கு நோய் இருக்கிறது, நான் டாக்டர்கிட்ட போகவில்லை, என்னிடமே நான் என்னை அழைத்து சென்றேன். அப்பொழுதுதான் எனக்கு என்னையும் எனது நோயையும் கண்டுபிடிக்க முடிந்தது. என்னுள்ளிருந்து எல்லா கிடங்குகளையும் கிளறிய பின் தான் நோயை கண்டுகொள்ள முடிந்தது. கிடங்குகளில் தான் கிருமிகள் வாழ்கின்றன. கிடங்குகளில் தான் வஞ்சகம் ஒளிந்திருக்கிறது. கிடங்குகளில் தான் கொடு மிருகங்கள் குடியிருக்கின்றன. கிடங்குகளில் தான் நோய்க்கான அனைத்து காரணிகளும் புழுத்து கிடக்கின்றது. கிடங்குகள் அச்சமூட்டின. கிடங்குகளை அவசரமாக மூடிவிட்டு என்னை விட்டு தப்பி ஓடிவிட்டேன். இனி எனக்கு நோய் இல்லை என கூறுவது மட்டுமே போதுமானது. கிடங்குகளை யார் தான் காணப்போகிறார்? இந்த மனிதனுடைய எல்லா பிரச்சனைக்கு அவர்கள் தான் காரணம். அவர்களுக்கு இருக்கின்ற நோய்கள் தான் காரணம். அந்த நோய் காரணங்கள் அவருக்கு எல்லாருக்கும் காரணமாக இருக்கின்றது. இதை அவர்கள் வெளிக்காட்டுவதில்லை இந்த மனிதர்கள். இதனுடைய ஒரு குறியீடாக அடிப்படையாக இந்த கவிதையை அவர் மிக அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் தொடர்ந்து எழுத வேண்டும்.
அவர் அந்த தன்னுடைய எழுத்துக்களை தொடர்ச்சியாக பேடாமை தான் நான் நினைக்கிறேன் அவருடைய எல்லாவரிடம் ஏற்படுவார். அவர் பேணவில்லை. உண்மையிலேருந்து அவர் அந்த சிறுகதையெல்லாம் எழுதத் தொடங்கிய காலத்திலிருந்து அவர் அந்த சிறுகதைகளையும் தொடர்ச்சியாக வெளியிருந்தார். அவர் அற்புதமான இன்னும் ஒரு சிறுகதை தொகுப்புகளை கூட அவர் நமக்கு தந்திருக்க முடியும். அவர் இப்போது ஒரு நாவல் முயற்சியிலும் ஈடுபடுவதாக நான் அறிகிறேன். நிச்சயமாக அந்த நாவல் ஒரு அற்புதமான நாவலாக இந்த காலத்தில் வர வேண்டும் என்றும் வாழ்த்தி இன்றைய இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு விளங்கிய இந்த படைப்பாளிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாணி நாகேஷ் அவர்கள் ஏற்கனவே நான் தெரிவித்தது போல பிரான்ஸ் நாட்டிலே தமிழ் இலக்கியம் தொடர்பாக நீங்கள் எந்த துறையில் நின்று விடயங்களை பகிர்ந்தாலும் அதற்கான ஆதாரங்களோடு பேச வல்லவர், பதிவுகளை மேற்கொண்டு வருகின்றவர். அவர் எங்களுடைய கிபி அரவிந்தன் அவர்களை நினைவுபடுத்தினார். மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் அது நேர சூசி இல்லாமலேயே வாசுதேவன் அவர்கள், நாகேஷ் அவர்கள், கிபி அரவிந்தன் அவர்கள் என நாம் இருந்து உரையாடிய அந்த நாட்கள் உங்களால் இங்கே நினைவூட்டப்பட்டன. வாணி நாகேஷ் அவர்கள் அந்த ஷெயின் நதி அந்த கவிதையை நீங்கள் மிக அழகாக விளக்கியிருந்தீர்கள். இன்று காலையில் தான் அந்த கவிதையை நானும் படித்தேன். படிக்கும் பொழுது இவருடைய விளக்கம் அந்த வீதியில் நின்று புத்தகங்கள் விற்கின்ற அந்த வியாபாரிகளிடத்தில் பேரும் பேசித்தான் புத்தகங்கள் பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் வைத்திருப்பதோ பழைய புத்தகங்கள், வரலாற்று ரீதியான புத்தகங்கள். அந்த புத்தகங்களை பெறுவதிலும் ஒரு பேரம் பேசல் நடைபெறும். அதனை எல்லாம் மிக அழகாக அந்த கவிதையிலே அவர் சித்தரித்திருக்கின்றார். இந்த கைக்குள் அடங்கும் இந்த புத்தகத்தில் அவ்வளவு தத்துவங்களையும் மிகவும் எளிதான, அதாவது 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே தமிழ் படித்த என்னால் கூட வாசிக்கக்கூடிய அளவிற்கு அது எளிய ஒரு நடையில் இருந்தது.